அடுத்த பேஷண்ட் வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க உட்காருங்க. என்னமா பிரச்சனை? ஏன் டாக்டர் கேக்குறீங்க? வீட்டுல ஒரே புதி டாக்டர் குடிச்சிட்டு தினம் தொல்லை பண்றாரு. நிம்மதியா தூங்க முடியல. குடிக்கிறதா பிரச்சனை. குடிய நிப்பாட்டணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, புரிய நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிடுங்க, நான் நிப்பாட்டிடுறேன். நீங்க நிப்பாட்ட வேண்டாம் டாக்டர், உங்களுக்கு நிப்பாட்டினா போதும். மா, உங்க வீட்டுக்காரர் தாமா நிப்பாட்டிடுறேன்னு சொன்னேன். எங்க இருந்துமா வர நீ? வீட்டுல இருந்து வரேன் டாக்டர். உன் சொந்த ஊர் எது கேட்டேமா? இவரை வச்சுக்கிட்டு நான் குடிக்கிற கஞ்சியே பெரிய இந்த சொந்த ஊருக்கு எங்க டாக்டர் போறது? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. தம்பி நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க? இனிமே மனசார குடிய பத்தி நினைச்சா கூட தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாரு. ஆரம்பிக்கலாமா? யோசிக்கிறீங்க? 15 வருஷம் 2 வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. ஏமா நீ என்ன சின்ன பிள்ளையா? வயிறு வாக்கில பாத்தீங்களா, நீங்க ஒருத்தர் விடுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கூடிதான் அவரையே சரி பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்காரு. என்னை நம்பி வந்துட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. உங்க புள்ளிய நிப்பாட்டுறது என்னோட பொறுப்பு. டாக்டர் நீ புரியதான் நிப்பாட்டுறாங்க. அப்படி சொன்னீங்க. இந்த கையெல்லாம் எனக்கு வரல, எவ்வளவு நடக்குது. நீங்க இந்த நடுக்கத்தை மட்டும் நிப்பாட்டிங்க டாக்டர். ஏன்னா சரக்கு அடிக்கும் போது சரக்கு குடிக்கும் போது சிந்திருது, சரக்கு ஃபுல்லா வேஸ்ட் ஆகிடுது. அதாவது கையில் இருக்கிற ஏதாச்சும் மாத்திரம் வந்து ஒன்று நிப்பாட்டிடுங்க, அது போதும் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். டாக்டர் எங்க கிளம்பிட்டீங்க? டாக்டர் எங்க கிளம்பிட்டீங்க? போதும்டா. என்ன ட்ரெஸ் கலட்டுறா? ஒருவேளை இதை செல்லுறது கொண்டு போறானோ? ஐயாட்ட கொடுத்து சொல்றத வேற வெட்டியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஆத்தல. உங்களுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு என் சொந்த ஊருக்கே நான் போயிடுவேமா. கூட்டது கிளினிக்க கூட்டு, நீ உங்க சொந்த ஊருக்கே போ.